ஜோதிடமும் நவகிரகங்களும் இந்த இடத்துல எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக திசைகளில் 8 திசைகளுக்கு உண்டான அதிபதிகள் இருப்பாங்க. பொதுவாக இதுதான் கிழக்குன்னு சொல்லிக்கிறேன். இந்த கிழக்கு திசைக்கு உண்டான அதிபதி இந்திரன். இது நான் சொல்கிறது வாஸ்துல உண்டான அதிபதிகள். கிழக்குக்கு இந்திரன், மேற்குக்கு வருணன், தெற்குக்கு யமன், வடக்குக்கு குபேரன். இது இந்த 4 திசைகளுக்கு உண்டான அதிபதி. இதில் இப்போ நான் அந்த இடத்த காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த இடம்தான் வட கிழக்கு, அதாவது ஈசானிய மூலை அப்படின்ட்டு பேர். இந்த ஈசானியத்துக்கு உண்டான அதிபதி பார்த்திங்கன்னா ஈசான பகவான். அதே மாதிரி தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த மையப்புள்ளி தான் தென்கிழக்குன்னு பேர். இந்த தென்கிழக்குக்கு உண்டான அதிபதி அக்னி பகவான். அடுத்து தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த மையப்புள்ளி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் தென்மேற்கு அப்படின்னு பேர். இந்த தென்மேற்குக்கு தான் நிருதி பகவான் அப்படின்னு பேர். வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த வடமேற்குக்கு தான் வாயு பகவான் அப்படின்னு பேர். அப்போ கிழக்கு இந்திரன், மேற்கு வருணன், தெற்கு யமன், வடக்கு குபேரன், அதே மாதிரி வடகிழக்கு ஈசானன், தென்கிழக்கு அக்னி, தென்மேற்கு நிருதி, வடமேற்கு வாயு. இது அதாவது இந்த பஞ்சபூதங்களுடைய அதிபதிகள். இதுவே ஜோதிடத்தில் இந்த நவகிரகங்களுடைய எந்தெந்த இடத்துல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க, அந்த கிரகங்கள் தான் இந்த வீட்டுக்கு ஒரு முழுமையான பலனை தருது. இதுதான் இந்த ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் வாஸ்துவில் உள்ள ஒரு லிங்க். அப்படிங்கிறப்ப இப்போ நான் ஆல்ரெடி 8 திசைகள் சொல்லிட்டேன். அதில் கிழக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகங்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. கிழக்குக்கு நவகிரகங்களில் சுக்கிர பகவான், அவர் தான் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவாங்க. அதே மாதிரி மேற்குக்கு சனி பகவான் தான் தன்னுடைய ஆதிக்கத்தை முழுமையாக செலுத்துவார். தெற்குக்கு செவ்வாய் பகவான் தான் நவகிரகங்களை தன்னுடைய திசையாக ஆதிக்கம் முழுமையாக செலுத்துவார். வடக்குக்கு குரு பகவான் தான் அந்த இடத்துலேருந்து முழுமையான ஆதிக்கத்தை செலுத்துவார். அதனால தான் எல்லாருமே இந்த வடக்கு பார்த்த வீட்டை லைக் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, வடக்கு பஞ்சபூதங்களில் குபேர பகவான் பணத்தை வாரி வழங்கக்கூடியவன். நவகிரகங்களில் குரு பகவான் ஒட்டுமொத்த பணத்தின் உலகத்து இயக்கத்திற்கு காரகன், செல்வ செழிப்புக்கு காரகன், மதிப்பு மரியாதைக்கு காரகன். அதனால தான் எல்லாருமே இந்த வடக்கு பார்த்த வீட்டை ரொம்ப லைக் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அதுதான். செல்வ செழிப்பு, ஒரு கௌரவம், ஒரு புகழ், குபேரனால் சார்ந்த வாழ்க்கை, இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த வடகிழக்குக்கு நவகிரகங்களில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் தன்னுடைய ஆதிக்கத்தை முழுமையாக செலுத்துவார். அப்போ புதன் அப்படின்னா இளமை, அழகு, பொலிவு, இடத்துக்கு தகுந்தாற்போல் வளைந்து நெளிந்து பேசக்கூடிய தன்மை, எல்லாமே இந்த வடகிழக்கில் இருக்கிற ஒரு அம்சம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தென்கிழக்கில் நவகிரகங்களில் சந்திர பகவான். நம்ம நவகிரகங்களோட சந்திரனை நம்ம உணவு பொருள்களுக்கு ஒரு காரகமாக சொல்லுவோம். தென்கிழக்குங்கிறது அக்னி, சமையல். அந்த சமையலை உபயோகிக்கக்கூடிய பொருள்களாக, மளிகை பொருள்களாக சந்திர பகவான் தன்னுடைய ஆதிக்கத்தை முழுமையாக செலுத்துவார். அவங்களோட கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தென்மேற்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல முழுமையான ராகு பகவானுடைய ஆதிக்கம் தான் முழுமையாக இருக்கும். அதே மாதிரி வடமேற்கு அப்படின்னா கேது பகவானுடைய ஆதிக்கம் இருக்கும். அப்போ மொத்தத்தில் கிழக்கு சுக்கிரன், மேற்கு சனி, தெற்கு செவ்வாய், வடக்கு குரு. அதே மாதிரி வடகிழக்கு புதன், தென்கிழக்கு சந்திரன், தென்மேற்கு ராகு, வடமேற்கு கேது. அப்போ 8 கிரகங்கள் நம்மளுக்கு வந்துட்டாங்க. அப்போ இன்னும் ஒரு கிரகங்கள் யார்? அவர் தான் மூலதனமான மெயின் கிரகம் சூரியன். அப்போ இந்த சூரியன் ஒரு கட்டிடத்துடைய ஒரு இடத்துல, ஒரு வரைபடத்தில் சூரியனுடைய ஆதிக்கம் எங்கே இருக்குது அப்படின்னா, சூரியன் அப்படின்னா யார்? முதல்ல உங்களுக்கே தெரியும், சூரியன்னா உயிர்.
உயிரை இயக்கக்கூடிய ஒரு சக்தி சூரியன் கிட்ட தான் இருக்குது. ஒரு ஆளுமை, அதிகாரம், ஒரு நிர்வாகத்திறன் அனைத்துமே அந்த சூரியன் தான். சூரியன் இல்லையே உலகத்திற்கு ஒரு வெளிச்சம் இல்லை, உலக இயக்கத்தின் அழிவுக்கு ஒட்டுமொத்தம் ஆயிரும். அப்போ சூரியனுடைய பங்கு முழுமையாக இருக்கணும். அப்போ இதுவரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம அந்த பழைய கலையை முன்னோர்கள் நம்முடைய பாரம்பரிய வம்சத்தில் நிறைய சொன்னனால அதை இன்றைக்கி நம்ம சேனலில் சொல்லணுன்ட்டு இதுவரைக்கும் எங்கேயும் சொல்லாமல் நம்ம நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன். இந்த சூரியனுடைய பங்கு அப்படிங்கிறது தான் ஒரு கட்டடத்துடைய பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற பார்த்தீங்களா, அதுதான் சூரியனுடைய நவகிரகங்களுடைய திசைகளுடைய முழுமையான பங்கு. அப்போ பிரம்மஸ்தானம்னா என்னன்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது கட்டடத்துடைய வடகிழக்கு மூலைக்கும் தென்மேற்கு மூலைக்கும் உள்ள ஒரு டைகிராம், ஒரு கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா நேராக இங்கே பாருங்கள், இப்படி ஒரு நேராக ஒரு கோடு போட்டு அதே மாதிரி தென்கிழக்குங்கிற அக்னி மூலைக்கும் வடமேற்குங்கிற வாயு மூலைக்கும் ஒரு இப்படி கோடு போட்டோம்னா இப்படி வரக்கூடிய அந்த டைகிராம்ங்கிற ஒரு வெட்டு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம், இந்த வெட்டு புள்ளி அப்படிங்கிறது தான் பிரம்மஸ்தானம்னு பேர். அப்போ ஒரு வீட்டில் அந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த சூரியனுடைய மையப்பகுதி எந்த காரணத்தை கொண்டும் வெட்டுப்படாமல் இருந்தாலே அந்த வீட்டில் உயிர் இருக்கும். முதல்ல ஒரு வீட்டில் உயிர் இருக்குதா உயிர் இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு வீட்டில் உயிர் இருக்குதா அப்படிங்கிறது இல்லையாங்கிறது அந்த பிரம்மஸ்தானத்துடைய அதிபதியான சூரிய பகவான் வெட்டுப்படாமல் அந்த இடத்தில் தன்னுடைய உயிரை போக்காமல் இருந்துட்டால் அந்த வீடு முழுமையான பிரம்மஸ்தானம் வெட்டுப்படாமல் இருக்குது. அந்த வீட்டில் உயிர், ஆளுமைத்தன்மை, அதிகாரத்தன்மை சிறப்பாக இருக்கும். இப்படி வெட்டுப்பட்டு இருந்துட்டா நீங்கள் என்னதான் அளவுகள் ஜம்முன்னு வாஸ்துப்படி பெரிய பெரிய வாஸ்துக்காரங்களை எல்லாத்தையும் பார்த்து சிறப்பாக பண்ணினா கூட அந்த வீடு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும். உயிர் இருக்காது அந்த வீட்டில். ஓகேங்களா? இதுதான் பிரம்மஸ்தானம் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்மளுக்கு சூரியனுடைய பங்கு. அப்போ நவகிரகங்கள் 9 கிரகங்கள் ஒரு கட்டடத்தில் எந்தெந்த இடத்துல ஆதிக்கம் பண்ணுகிறாங்கிறது உங்களுக்கு நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கிட்டீங்க.